Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 2.1ல மீதி இருக்கிற sums தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல 7 வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ 8th one பார்க்கலாம். Write all the integers between the given numbers. So நீங்க வந்து integers எழுதணும். அவங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதுக்குள்ள எழுதணும். 7 and 10. Okay? So 7 and 10 உள்ள இருக்கிற integers between the given numbersனா இதுக்குள்ள என்ன வருதோ அது. ஓகே, 7க்கு அப்புறம் என்ன வரும்? 8, 9. ஓகே, so 8, 9. நெக்ஸ்ட் -5 and 4 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். -5க்கு முன்னாடி என்ன வரும்? -4, -3, -2, -1, 0, 1, 2, 3. அவ்வளோதான். -5, 4 வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. பிட்வீன் தி கிவன் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் எழுதணும். நெக்ஸ்ட் -3 and 3 இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இதோட ஆன்சர் நான் இங்கே எழுதுறேன். -3னா அதுக்கு முன்னாடி என்ன வரும்? -2, -1, -0, 1, 2. ஓகே, -3, 3 வந்து ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் -5 and 0. ஸோ -5க்கு முன்னாடி என்ன வரும்? -4, -3, -2, -1, 0 வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். -4, -3, -2, -1. ஓகே, நெக்ஸ்ட் put the appropriate sign as less than, greater than or equal to in the box. ஸோ நீங்கள் வந்து சிம்பிள் போடணும். ஓகே, இதில் வந்து எது பெருசு? நெகட்டிவ் சைன் இங்கே இருக்கு, இங்கே பாசிட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர். அப்போது பாசிட்டிவ் நம்பர் தான் பெருசு, இதுதான் வரும். செகண்ட் ஒன் ரெண்டுமே வந்து நெகட்டிவ் சைன். அப்போது ஸ்மாலர் நம்பர் தான் வந்து கிரேட்டர் நம்பர். -7 தான் கிரேட்டர் நம்பர். புரியுதா? நெக்ஸ்ட் -999 -1000. ஸோ ஸ்மாலர் நம்பர் தான் கிரேட்டர் நம்பர். இதில் எது ஸ்மால்? இதுதான் ஸ்மால். ஸோ இதுதான் வந்து பெருசு. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டு சைன். -, 111, 111. ஸோ ஈக்குவல் டு சைன். 0 -200 எது பெருசு? எஸ், 0 தான் பெருசு. மைனஸ் நெகட்டிவ் சைன் வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ 0 தான் வந்து பெருசு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். 10 to 1 அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னு என்னது? ஸ்மால் டு பிக். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்மால்ல இருந்து பிக் வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் சைன்ல இருந்து பாசிட்டிவ் சைனுக்கு போகணும். ஸோ நெகட்டிவ் சைன்ல கிரேட்டர் நம்பர் தான் வந்து ஸ்மாலர் நம்பர். இதுல வந்து எது கிரேட்டர்? நெகட்டிவ்ல வந்து எது கிரேட்டர்? -20. ஸோ இதுதான் வந்து பெருசு. ஸோ 1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் -20க்கு அப்புறம் என்ன வரும்? -19. ஓகே, ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சைன்ல கிரேட்டர் நம்பர் தான் வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது. -19க்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? மைனஸ் சைன்ல -17. ஸோ இது வந்து 3. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சைன்ல வேற என்ன இருக்கு? -15. ஓகே, -15. ஸோ 4. நெக்ஸ்ட் -13, 5. நெக்ஸ்ட் -11, 6. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல, நெகட்டிவ் சைன் முடிஞ்சிருச்சு. இப்ப பாசிட்டிவ் சைனுக்கு வாங்க. வேற என்ன இருக்கு? பாசிட்டிவ் சைன்ல எப்பவுமே நார்மலா நீங்க பார்க்கணும். 0, 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். ஓகே, 6க்கு அப்புறம் என்ன வரும்? இங்க 12 இருக்கு, 14 இருக்கு, 16 இருக்கு, 18. ஸோ 12. இது வந்து 7. ஓகே, நெக்ஸ்ட் 8. நெக்ஸ்ட் 9. நெக்ஸ்ட் 10.
அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்மால் டு பிக் எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? -20, -19, 3 இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ -17, 4, -15, 5, -13, next 6, -11, okay, -11, 12, 12, 8. ஸோ 8 வந்து என்ன வருது? 14, 9 வந்து 16, 9க்கு அப்புறம் 10, 18. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸ்மால் டு பிக் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். இப்போ செகண்ட் ஒன்க்கு பார்க்கலாம். -28, 6, -5, -40, 8, 0, 12, -1, 4, 22. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸ்மால் டு பிக் எழுதணும். நெகட்டிவ் சைனில் கிரேட்டர் நம்பர் தான் வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ -40 தான் வந்து பெருசாக இருக்கு. அப்போ இதுதான் வந்து ஸ்மால் 1. நெக்ஸ்ட்டு -28, 2. நெக்ஸ்ட் என்ன வருது? -5, -1. ஸோ -5 தான் 3. தேர்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு இது வந்து 4. அதுக்கப்புறம் 0, 5. நெக்ஸ்ட் ஸோ 0க்கு அப்புறம் என்ன வரும்? 4. ஸோ 6ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 4க்கு அப்புறம் இங்கே 6 வருது. ஸோ 7. அதுக்கப்புறம் இது வந்து 8, 9, 10. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பர்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்து எழுதிறீங்களாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் -40, செகண்ட் ஒன் என்ன வருது? -28. ஸோ -28, தேர்டு வந்து -5, 4 வந்து -1, 5 வந்து 0, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 8, 8க்கு அப்புறம் 9 வந்து எங்கே இருக்கு? 9. ஸோ 12, 12க்கு அப்புறம் 22. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்மால் டு பிக் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்பர்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எழுதிருங்க. ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். -100, 10, -1000, 100, 0, -1, 1000, 1, -10. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் நம்ம எழுதணும். மைனஸில் கிரேட்டர் நம்பர் தான் ஸ்மாலர் நம்பர். ஸோ -1000 இது வந்து 1. நெக்ஸ்ட் என்ன வருது? -100 இது வந்து 2. நெக்ஸ்ட் இது வந்து 3. நெக்ஸ்ட் இது வந்து 4. ஓகே, ஸோ -1000, -100, -10, -1. ஸோ மைனஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவ் நம்பருக்கு வரணும். ஸோ 4க்கு அப்புறம் 5, 0 வந்து சென்டரில் வரும். 5க்கு அப்புறம் 6, 7, 8, 9. ஓகே, ஸோ நம்ம வந்து நம்பர்ஸ் போட்டுட்டோம். இப்போ எடுத்து எழுதலாம். -1000, -100, -10, -10, -1, 0, 1, 10, 100, 1000. அவ்வளோதான். அசெண்டிங் ஆர்டர் ஸ்மால் டு பிக் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். புரியுதா? 11th one, arrange the following integers in descending order. So descending order na big to small இது எல்லாமே நீங்க descending orderல arrange பண்ணணும்.
Descending order 14, 27, 15, minus 14, minus 9, 0, 11, minus 17. So big to small. இதில் வந்து எது big சொல்லுங்க பார்க்கலாம் 27. ஓகே ஸோ இது வந்து 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 27க்கு அப்புறம் 15. ஓகே நெக்ஸ்ட் 14 3. நெக்ஸ்ட் 11. இது வந்து 4ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் இருக்கா இல்லை. இது வந்து 5. இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் சைனுக்கு போகணும். நெகட்டிவ் சைனில் ஸ்மாலர் நம்பர் தான் வந்து பிக்கர் நம்பர். ஸோ இது வந்து 6, இது வந்து 7, இது வந்து 8. ஓகே இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? ஸோ 27, 15, 14, 11, 0, ஸோ 0 வரைக்கும் எழுதிட்டோம். ஓகே 5க்கு அப்புறம் 6 வந்து -9, 7 வந்து -14, 8 வந்து -17. ஸோ கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே ஸோ டிசெண்டிங் ஆர்டர் பிக் டு ஸ்மால். ஸோ இப்போ வந்து இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் போடலாம். எது வந்து பிக்கு? பாசிட்டிவ் நம்பர் தான் பிக்கு. ஸோ ஃபஸ்ட் என்ன வரும்? 400. 1. நெக்ஸ்ட் 2 3. பாசிட்டிவ் சைன் முடிஞ்சிருச்சு. நெகட்டிவ் சைனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இது வந்து 4. 5 -99 வந்து 5. இது வந்து 6. இது வந்து 7. ஸோ நெகட்டிவ் சைனில் ஸ்மாலர் நம்பர் தான் பிக்கர் நம்பர். புரியுதா? இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். 400. நம்பர் 2 வந்து 78. 3 65. 4 -46. 5 -99. 6 -120. 7 -600. Okay. So 400, 78, 65, -46, -99, -120, 600. Big to small arrange பண்ணணும். எது வந்து big? 7777. 1. Next பாசிட்டிவ் நம்பர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது வரும், செகண்டு இது வரும், நெக்ஸ்ட்டு தேர்டு, நெக்ஸ்ட் ஃபோர்த்து. ஓகே, பாசிட்டிவ் நம்பர் முடிஞ்சிருச்சு. இப்போ நெகட்டிவ் நம்பருக்கு போகலாம். நெகட்டிவ் நம்பரில் ஸ்மாலர் நம்பர் தான் வந்து பிக்கர் நம்பர். அப்போது 4க்கு அப்புறம் இது 5, 6, 7, 8. ஓகே, ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணலாமா? நம்பர் 1 வந்து 7, 7, 7, 7, 2, 5, 5, 5, 3, 3, 3, 3, 4 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1, 1, 1, minus 222, minus 444, minus 666, minus 888. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும், பிக் டு ஸ்மால். Objective type questions. There are dash positive integers from -5 to 6. -5ல இருந்து 6 வரைக்கும் எவ்வளோ இன்டீஜர்ஸ் வரும்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அவங்க வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் கேட்குறாங்க. ஸோ 0 ஆட் பண்ணக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6. நெகட்டிவ் இன்டீஜர் வேண்டாம், 0 வேண்டாம். ஸோ ஆன்சர் வந்து 6. The opposite of 20 units to the left of 0 is. ஸோ ஆப்போசிட் ஆஃப் 20 யூனிட்ஸ்னா -20 எடுக்கணும். அதுக்கு என்ன வரும்? +20. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின் லெஃப்ட் ஆஃப் 0. ஓகே, தி ஆப்போசிட் ஆஃப் 20 யூனிட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் 0. 0க்கு லெஃப்ட் சைடு வருது 20 யூனிட்ஸ். ஸோ லெஃப்ட் சைடு வந்தாலே நம்ம வந்து மைனஸ் தான் எழுதணும். ஸோ -20. அதுக்கு ஆப்போசிட் என்ன? +20. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். 14 to 1 unit to the right of -7.
-7க்கு ரைட் சைடு ஒரு யூனிட் என்ன வரும்? -7, -6, -8. ரைட் சைடு என்ன வரும்? -6. இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ -6 தான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து ஆன்சர். 3 units to the left of 1 is. ஸோ 1ல இருந்து 3 units லெஃப்ட் சைடு போகணும். ஸோ 1, 2, 3. அப்போ -2 தான் வந்து ஆன்சர். லெஃப்ட் சைடு போகணும். 16th one, the number which determines marking the position of any number to its opposite on a number line is. ஸோ நம்பர் லைனில் நீங்கள் எது வந்து மார்க்கிங் பொசிஷன் வைப்பீங்க? தி நம்பர் விச் டிட்டர்மைன்ஸ் மார்க்கிங் பொசிஷன் ஆஃப் எனி நம்பர் டு இட்ஸ் ஆப்போசிட் ஆன் எ நம்பர் லைன். ஸோ சென்டராக நீங்கள் என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? 0. 0லேருந்து 1, 2, 3, 4ன்னு சொல்லி பாசிட்டிவ் நம்பர் எழுதுவீங்க. 0லேருந்து நெகட்டிவ் நம்பர் எழுதுவீங்க. ஸோ மார்க்கிங் பொசிஷன் என்னது? எந்த நம்பர் யூஸ் பண்ணுவீங்க? 0. ஸோ 0 தான் வந்து ஆன்சர். எக்ஸசைஸ் 2.1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.